ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு பாசி பருப்பு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் 2ஆக கட் பண்ணி 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரணும், இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து விட்டுடலாம். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இது இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டு இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதோடு சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கடைசியாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளும் கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.